அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற நாளாக நாளை அமையப் போகிறது. இன்று திருவண்ணாமலையில் மகாதீபம், பரணி தீபம் போன்றவை உள்ளது. ஆனால் வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு தீபம் இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் இரண்டாம் உலகப் போரப்போ நிற்கப்பட்ட ஏற்றப்படாத மலை உச்சி தீபம் இன்று நீதிமன்றத்தின் மூலமாக எம்பெருமான் முருகன் அருளால் அது ஏற்றப்படுகிறது. இஸ்லாமியர் படையெடுப்பு, ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு போன்ற காலங்களில் இதை நிறுத்தப்பட்டு இத்தனை காலமாக இந்த அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களால் தீபம் ஏற்றாமல் அங்கு முடங்கி கிடந்தது. ஆனால் இன்றைக்கு அனைவருடைய போராட்டங்களுக்கும் இந்துக்களுடைய ஒரு வேதனையை முருகனிடம் மன்றாடி கேட்டதற்கு, அதனால் நம் பழமொழி உள்ளது, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லி. அதே போல இன்றைக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்ற ஒரு பெரிய ஒரு சாராம்சத்தை எம்பெருமான் முருகன் அளித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றப் போகிறார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த தலைமுறையில் நாம் கண்டிடாத ஒரு தீபம் அது. அதனால் அந்த தீபத்திற்கான வேண்டுதலை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களும் சிவபக்தர்களும் சான்றோர்களும் ஹிந்து எழுச்சி உள்ள இளைஞர்களும் பொதுமக்களும் அனைவரும் முருகனை வழிபட வேண்டும். இந்த தீபத்திற்கு அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும். பாத யாத்திரையாக நடைப்பயணம் போவதும், அங்கே பயணம் செல்வதும், வழிபாடு நடத்துவதும், முருகனை வேண்டுவதும், போகவே முடியாதவர் கூட எம்பெருமான் முருகனையும் அண்ணாமலையாரையும் போற்றி புகழ வேண்டும். இந்த உலகம் முழுவதுமே ஒளிமயமான உலகமாக மாற வேண்டும். அதுக்கு பாரதம் பெரிய உதாரணமாக இருக்க வேண்டும். அதற்கு நல்ல வழிகாட்டியாக தமிழகம் இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் முருகனை வேண்டி இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தை சிறப்பு வாய்ந்த தீபமாக நாம் நினைக்கிறோம். இதற்காக பாடுபட்ட வழக்கறிஞர்களும் ஹிந்து இயக்க சகோதரர்களும் அவர்களுடைய இரு பாதங்களையும் தொட்டு அனைவரும் சார்பாக நாம் வணங்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.